ஹாய் கைஸ்! இன்னைக்கு புசு புசுன்னு பூரியும், உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி, தோலும் சீவி இத வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்க 2, 3 விசில்லயே சூப்பரா வெந்துருச்சு. இத நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சூப்பரா மேஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, மல்லித்தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா தாளிச்சு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நானு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சிய இடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பில. இதெல்லாம் நல்லா தாளிச்சு விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரவுனா மாறணும். அந்த அளவுக்கு நல்லா தாளிச்சு விடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. அப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து இதில கலந்துருங்க. ஸோ, நல்லா இந்த உருளைக்கிழங்கும், இந்த மசாலாவும் நல்லா கலக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணியும் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த அளவுக்கு ஒரு பிளெண்டிங் கன்சிஸ்டன்சில இருக்காது. அதுக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வறுத்த பொட்டுக்கடலை மாவ தண்ணீல கலந்து, அத வந்து நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணும்போது, அதுக்கு ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். அதே மாரி கன்சிஸ்டன்சி நல்லாருக்கும். அதுக்காக தான். பொட்டுக்கடலை மாவுமே நீங்க கம்மியா போடுங்க. நெறையா போட்டீங்கன்னா, டேஸ்ட்டு பொட்டுக்கடலை வாசமா அடிக்கும். அதனால 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்க போட்டு கலந்துட்டு, கடைசியா கொத்தமல்லி இலைகள போட்டு கார்னிஷ் பண்ணீங்கன்னா, சூப்பரா மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூரி சுடலாம். பூரிக்கு பாருங்க, நான் நல்ல பெரிய வடச்சட்டியா எடுத்திருக்கேன். ஆனா, எண்ணெய் வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். நம்ம பூரி வந்து நல்லா அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, நம்ம பூரி மாவ வந்து உள்ள போட்டு சுட்டோம்னா, நமக்கு இந்த மாரி நல்லா பஃபியா கிடைக்கும். எண்ணெய் அந்த அளவுக்கு சூடா இல்லன்னா, நம்மனால புஃப்ன்னு ஒரு பூரி வந்து சுட்டு எடுக்க முடியாது. ஸோ, அத கவனமா பார்த்துக்கங்க. ஒவ்வொரு பூரியும் நீங்க சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் கொஞ்சம் சூடாற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பூரி போடுங்க. அப்பதான் இந்த மாரி எல்லா பூரியுமே புஸ்ஸுன்னு வரும். இல்லன்னா ஃபர்ஸ்ட் பூரி மட்டும் நல்லா புஃப்னும். நெக்ஸ்ட் பூரி எல்லாம் சப்பாத்தி மாதிரி வந்துரும். அதுக்காக தான். ஸோ சூப்பரா நம்ம பூரி மசால் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பூரி மசால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வேற சூப்பரான ரெசிபில உங்கள பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரண்டான ரெசிபி வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதையுமே ட்ரை பண்ணலாம். பை கைஸ்.